கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல்ல, உந்தையே என்னை கைவிடல்ல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல்ல, உந்தையே என்னை கைவிடல்ல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல்ல, உந்தையை என்னை கைவிடல்ல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல்ல, உந்தையை என்னை கைவிடல்ல. ஆம், ராஜாதி ராஜாவே, நேற்றும் இன்று மாறாத எங்கள் அன்பு தந்தையே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜாதி ராஜாவே, அப்பா, ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே இந்த நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம். அப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களப்பா. கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நம்முடைய மகிமை இந்த நாளில் இறங்கி வரணும்ப்பா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் நம்முடைய விடுதலை கடந்து வரும்படியா தாழ்த்தி உங்க கரத்துல கொடுத்து ஜெபிக்கிற நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஏசு லட்சமெல்லாம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமானவள, இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே இயேசு கிறிஸ்துடைய அன்பான வார்த்தையை ஆத்ம மீட்பு என்ற தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவள, இந்த வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 3 யோவான் 1 அதிகாரம் 2 3 யோவான் 1 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். பிரியமானவளே, ஏசு எவ்வளவா நேசிக்கிறார்ல. ஏசு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவர் நம்மை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், இந்த முழு மனுக்குலத்தையும் நேசிக்கிறார். ஆமா, கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. ஒவ்வொருவர் மேல ஆண்டவருக்கு கரிசனை இருக்கிறது. உங்க ஒவ்வொருவரையும் ஏசு ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஏன்னா தேவனுக்கு அவருடைய பிள்ளைகள் துக்கமா இருக்கிறது பிடிக்காது. ஏசப்பாக்கு அவருடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், என்னுடைய பிள்ளைங்க இந்த பூமியில சுகமா வாழணும், என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும். அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரு. ஏன்னா அவர் அப்பதான் நம்ம கூடவே இருக்கிறத நாமும் ஃபீல் பண்ண முடியும். அவர் எப்பவுமே நம்ம கூட தாங்க இருக்கிறாரு. ஆனா அநேக வேளைகளை நம்ம தான் என்ன செய்யறோம், பரிசுத்த கேடு நிமித்தம் ஏசப்பா விட்டு விலகிடுறோம். நாமே என்ன செய்யறோம், இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த உலக காரியங்கள்ல பாருங்க நம்ம ஈடுபட்டு ஏசப்பாவை நாமே என்ன செய்யறோம், அப்படியே அப்பா நீங்க வெளியே நின்னுக்கோங்கன்னு சொல்லி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசுக்கு இடத்தையே கொடுக்கலாம். ஆனா இயேசு நம்ம விட்டு போக மாட்டாரு. அவர் எப்போதும் தன்னுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டே இருப்பாரு. ஒரு ஆத்துமா கூட அழிந்து போகுது ஏசப்பாக்கு சுத்தமே இல்லை. அவரே சொன்னாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த முழு மனுக்களும் அவரை அறியணும், அவரை அறிகிற அறிவை அடையணும், அவருக்கு பிள்ளைகளாக இருக்கணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருக்காக வாழணும். அதுதாங்க ஏசப்பாவுக்கு ஆசை. அதான் அவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்றாரு. இதுக்கு ஆதாரமா எசேக்கியேல் ஒரு வசனம் இருக்குங்க, நான் அதை படிக்கிறேன், நீங்க பாருங்க. 14வது எசேக்கியேல் 14:16 என்னன்னா பாருங்க, அவர் சொல்றாரு, துஷ்ட மிருகங்களை, அதுக்கு முந்த வசனத்துல இருக்கு, துஷ்ட மிருகங்களை நான் அப்படி அனுப்பினாலும் கூட, அந்த அனுப்பும் போது 16ஆம் வசனம், அந்த 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். பாருங்க, அவங்க குமாரரை கூட தப்பு வைக்க முடியாது, அவங்க குமாரத்திகளை கூட தப்பு வைக்க முடியாது. இதன் மூலம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, அவங்க ஆத்மாவை அவங்க தான் பார்க்கணுங்க. நம்ம ஆத்மா நம்ம தான் பார்க்கணும். நம்ம பாவம் செய்யற ஆத்மா
சாகும்னு வேத வசனத்துல பாக்குறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதாங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. எந்த மனுக்குலமும் பாவத்தினால் அழிந்து விடக்கூடாது. என் மக்களெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், என் மக்களெல்லாம் வாழணும், அவங்க ஆத்மா வாழணும்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்து அவருடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தினாருங்க. இப்பவும் ஏசப்பா என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது ஏசு நம்மை சுத்திகரிக்கிறவராக அவர் இரத்தத்தினால் நம்மளை கழுவுகிறார் பிரியமானவர்களே. ஆனா அநேக வேளைகள்ல இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளை நாம் கூட அநேக வேளைகள்ல நம்ம ஆத்மாவை தீட்டுப்படுத்தி விடுகிறோம். ஆனா அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப நம்ம சுகமா இருக்கணும், அதான் ஆசை. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகள் நினைக்கலாம், எங்கெங்க சுகம் இருக்கு, என் வாழ்க்கையில எந்த சுகமும் இல்லைங்க, பிள்ளைகள் பலவீனம், வீட்டுல பலவீனம், குடும்பத்துல பலவீனம், இன்னும் வேலையை பார்த்தா சரியான வேலை இல்லை, பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, பல விதத்துல நாங்க சுகவீனர்களா தான் இருக்கிறோங்க நீங்க சொல்றீங்களா பிரியமானவளே? ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லிட்டு தான் இந்த எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தை நமக்கு இப்பொழுது சுட்டி காமிக்கிறார். என்ன அப்படின்னா, தானியேல் அங்க இருக்கலாம் பரிசுத்தமா, நோவா பரிசுத்தமா வாழ்ந்திருக்கலாம், அந்த யோபு பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த யோபு மட்டும்தாங்க அவங்க ஆத்மாவை ஆத்மாவை சுத்தமாக்க முடியும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் எல்லாம் கூடி எல்லாம் துதிச்சாங்க, தேவனை ஆராதிச்சாங்கன்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா என்னன்னாலும் அந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு அவங்க தாங்க காரணம். அவங்க தான் தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தமா காக்கணும் பிரியமானவர்களே. யோபுவா இருந்தாலும் சரிதான், தானியேலா இருந்தாலும் சரிதான், ஒருவேளை நோவாவா இருந்தாலும் சரிதான். இந்த 3 பேர் அங்க இருந்தா கூட அவங்க தங்களை தப்புவிக்க முடியாது. அந்த துஷ்ட மிருகம் வந்தா கூட அதுலேருந்து அவர்கள் தப்புவிக்க முடியாது. தாங்கள் தங்கள் நீதியினால் மாத்திரம் தப்புவார்கள் இருக்கு. பிரியமானவர்களே, அனைவருடைய வாழ்க்கையில இந்த நீதி என்கிறதே இல்லை. அந்த நீதி என்கிறது இன்றைக்கு உலகத்துல பார்க்க முடியலங்க. எங்க பார்த்தாலும் அநீதி, அநியாயம். இந்த அநீதி அநியாயம் தேவனை அறிந்தவர்கள் கூட அநேக நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, தேவனை அறிந்த சமுதாயத்துல கூட, திருச்சபைகளுக்குள்ள கூட, தேவனுடைய குடும்பங்கள்ல கூட அநேக பிள்ளைகள் கூட இன்றைக்கு அந்த தங்களுடைய வாழ்க்கையில நீதி செய்யாதது நிமித்தம் தங்களுடைய ஆத்மாவை கெடுத்து விடுறாங்கங்க. அவங்க சுகமா வாழ்ந்திருக்க முடியல, அவர்கள் அநீதி செய்கிறது நிமித்தம், அவர்கள் அநியாயமாக வாழ்கிறது நிமித்தம் இந்த நாட்கள்ல ஆண்டுடைய அந்த ஆத்மா, அவனுடைய ஆத்மா அவங்க சுகமாக இந்த பூமியில வாழ முடியாதபடி அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம். அநேக விதத்துல நரகத்துக்கு நேராக இன்றைக்கு ஜனங்கள் சென்று கொண்டிருக்காங்க. ஆனா ஏசப்பாக்கு அது பிடிக்காதுங்க. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், எல்லாருடைய ஆத்மாவும் பரிசுத்தமா அவர்கள் தங்களை காத்துக்கொள்ளணும்னு சொல்லிதான் தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்களே. அப்படியாக நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் நாம் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஏன்னா அந்த நோவா தன்னுடைய நீதியினால் அவரும் தப்புவிக்கப்பட்டார்னு பார்க்கிறோம். ஆனா பாருங்க, ஆனா அவர் என்ன செய்தார் அப்படி பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த நோவா, இந்த தானியேல், இந்த யோபு இவங்கெல்லாம் அவங்க பரிசுத்தமா தங்கள் நீதியினால் அவங்க மட்டும்தான் தப்புவார்கள், அவர்கள் இன்னொரு ஆத்மாவை அவங்க தப்புவிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த எசேக்கியேல் 14 பார்க்குறோம். அதனால தாங்க நம்ம எல்லா ஆத்மாக்களையும், இந்த உலகத்தில் உள்ள முழு மனுக்குலத்தையும் ஆத்மாக்களையும் பரிசுத்தமாக்கணும், ஆத்மா பரிசுத்தமா வாழணும்னு தாங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தையே இந்த பூமியில சிந்தினாரு. அந்த இயேசு இப்பவும் அவருடைய ரத்தம் நம்மை கழுவுறது பிரியமானவளே. இப்ப பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல இந்த நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 29ஆம் வசனம். ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்குண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி நோவா என்று பெயரிட்டான். அப்போ பாருங்க, இந்த நோவா யார், இந்த நோவா எப்படிப்பட்டவர், இவர் எப்படி தன்னை காத்து கொண்டார் சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த நோவா என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நோவா என்ன செய்தார் அப்படின்னா, ஆண்டவருக்கு பயந்து ஆண்டோடைய பிள்ளையாக அவர் வாழ்ந்திருக்கிறார் பிரியமானவர்களே. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நோவா குறித்து நம்ம பார்க்கும்போது நோவாவை குறித்து மிக தெளிவாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். என்ன கட்டளையிட்டாரு? ஒரு பேழையை உண்டாக்க சொன்னார். அது வரைக்கும் மழையே பெய்யலைங்க. மழை பெய்யாத நாட்கள்ல ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நாம இருந்தா கூட யோசிப்போம்ல, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வராரு, சீக்கிரமா வருகிறாரு, நம்ம எல்லாரும் பரிசுத்தமா வாழுங்க அப்படி சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் வரேன்னு சொன்னாரு, அவர் தாமதிச்சுட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு உலக பிரகாரமா என்ன சொல்றாங்க, அது எப்பவே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிதான் இன்னைக்கு கூட நினைக்கிறாங்க பிரியமானவர்களே. அவர் வருவார் என்கிறது நமக்கு தெரியும், அவர் வருவார், அவர் வருவார்,
இந்த பூமியில அத்தனை ஜனங்களும் மனம் திரும்பணும், அதுக்காக அவர் தாமதமாகி கொண்டிருக்கிறான்னு கூட வேதத்துல நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனா நம்ம கண்ணில் நம்ம இன்னும் பார்க்கல, அவருடைய வருகை நமக்கு விசுவாசிக்கணும், நம்ம நிச்சயமா தெரியும். ஆனா அன்றைக்கு மழையே பெய்யாத போது பேழை உண்டாக்கிக்க, நீ ஒன்றத்துல வருகிறவர்களெல்லாம் அந்த பேழையில சேர்த்துக்க, இந்த மிருக ஜீவன்களை எல்லாம் ஜோடு ஜோடா சேர்த்துக்கன்னு ஆண்டவரை வந்து கட்டளை கொடுக்குறாரு. பாருங்க, அந்த மழையே பெய்யாத அந்த காலத்துல அவர் என்ன தேவன் நோவா கிட்ட சொன்னாரோ அதை அவர் அப்படியே கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்து முடித்தான். அதாங்க நோவா செய்தது. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருன்னு சொல்லி தேவ புஸ்தகத்தை நம்ம கையில கொடுத்திருக்காரு. 66 புஸ்தகங்கள் பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27. இந்த 66 புஸ்தகங்களிலும் தேவன் மிக தெளிவாக நம்முடைய ஆத்மாவை எப்படி நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாருங்க. புதிய ஏற்பாட்டுல பவுலடிகளார் 14 நிருபங்களை இன்னும் தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறார். ரோமர் 1 அதிகாரத்துல மாம்சத்தின் கிரியை இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. கலாத்தியர் 5 அதிகாரத்துல ஆவியின் கனியை சொல்லியிருக்கிறாரு 22, 23 வசனத்துல. அதோடு கூட மாம்சத்தின் கிரியை இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா பரலோகராஜ்யத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா பிரியமானவளே, நாமே நம்ம சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு நோவா பாருங்க, நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செய்து முடித்தார் அப்படின்ட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பிரியமானவர்களே, இந்த டிவி நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்க ஒவ்வொருவரை பார்த்து தேவன் பேசி கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு கட்டளையிட்டார்ல, தேவ வார்த்தையில நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா எந்த அளவுக்கு நம்ம அதன்படி செய்து அவர் சொன்னதெல்லாம் செய்து முடிச்சுட்டு நம்ம ரெடியா இருக்கோம், செய்து முடிச்சிருக்கோம்? கொஞ்சம் நாமே சிந்திச்சு பார்க்கலாமா பிரியமானவளே? நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு பிரியமானவளே. தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். யோவான் 15:16 சொல்லுவாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்லி யோவான் 15:16 மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரே. அப்ப நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பிரியமானவளே. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? நம்ம பரிசுத்தமா வாழணும், நம்ம ஆத்மாவை பரிசுத்தமா பாதுகாக்கணும். ஏன்னா அவருடைய ஆசையெல்லாம் நம்ம பரலோகராஜ்யத்துக்கு போனோம், எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து முடிக்கணும். அதுதான் அவருடைய ஆசை. பாருங்க, இந்த நோவா இயேசு தேவன் அவரிடத்துல சொன்னதை கட்டளையை அப்படியே கீழ்ப்படிந்து செய்து முடித்தான் அப்படின்ட்டு இருக்கு பிரியமானவளே. அது மட்டும் இல்ல, அடுத்தது பாருங்க, இன்னும் மிக முக்கியமா தேவன் அந்த நோவாவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, ஆதியாகமம் 7 அதிகாரம் 1 வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பாருங்க, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பிரியமானவர்கள, நாமே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு மிகவும் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளை, தேவனுக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க உங்களை பார்த்து இன்னைக்கு தேவன் சொல்ல முடியுமா? மகனே மகளே, இந்த பூமியில உன்னை நான் நீதிமானாக கண்டேன், நான் என்னெல்லாம் சொன்னனோ நீ அதெல்லாம் செய்து முடிச்சிட்டா மகனே அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா பிரியமானவளை? ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கலாமா? உங்களே நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்களா? ஒரு வேளை நீங்க துக்கத்தோடு இருக்கலாம் பிரியமானவளை. ஒருவேளை இந்த வேளையில ஏதோ ஒரு வேதனையில, ஏதோ ஒரு மூளையில எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானமே இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் எனக்கு வராதா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேதனை மாறாதா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படாதா, நான் எத்தனை வருடங்களாக கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு இறங்க மாட்டீங்களான்னு சொல்லி ஒருவேளை உங்களில் யாராவது ஒருவர் இந்த வேளையில கண்ணீரோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களே நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உங்களை தேவன் என்ன நோக்கத்திற்கென்று இந்த பூமியில அனுப்பினார்? எந்த நோக்கத்திற்கென்று இந்த குடும்பத்துல உங்களை தேவன் தெரிந்து கொண்டார்? என்ன நோக்கத்திற்கென்று உங்க சமுதாயத்துல உங்களை தேவன் வச்சிருக்கிறார்? என்ன நோக்கத்துக்கென்று உங்க திருச்சபையில தேவன் வச்சிருக்கிறார்? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்பீங்களா? உங்களை நீங்களே நிதானித்து பார்ப்பீங்களா? கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்ப்பீங்களா? இன்னைக்கு ஏசு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? மகனே மகளே, நான் சொன்னதுபடி நீ செய்து முடிச்சிருக்காப்பா. மகளே,
நான் சொன்னதுபடி நீ செய்து முடிச்சிருக்கிற மகளேன்னு சொல்ல முடியுமா? உன்னை நான் நீதிமானா பார்க்கிறேன் மகனே மகளே அப்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? அவர் ரொம்ப ஆசைப்படுறாருங்க, என் பிள்ளைங்க சுகமா வாழணும். என்னுடைய பிள்ளைங்க அடிக்கடி வியாதிப்பட்டுறாங்க, என்னுடைய பிள்ளைகள் அடிக்கடி பிரச்சனையில இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் அடிக்கடி துக்கத்துல இருக்கிறாங்க, அடிக்கடி பலவிதமான போராட்டங்கள்ல விழுந்து போயிடுறாங்க. என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பிள்ளைங்க, என்னோடு கூட அவர்கள் இருக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு நான் அவங்களை கூட்டிட்டு போனோம், பரிசுத்தமா அவங்க இந்த பூமியில வாழணும்னு சொல்லி இந்த பூமியில வாழ்ந்து சுகிக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. உண்மையாகவே உங்க வாழ்க்கையில நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்களா? பரிசுத்தமாக உங்களை காத்து கொண்டீங்களா? உண்மையாகவே இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரியமானவளே, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க, அவர் உங்க கூடவே இருக்கிறாருங்க, அவர் உங்களை விட்டு விலகலைங்க. அதனாலதான் இந்த வேளையிலும் தேவ வார்த்தை மூலம் என் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இது ஜீவ வார்த்தை, இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு, இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்கள் வீடுகளுக்குள்ள தேவனுடைய இந்த வல்லமையான வார்த்தை கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை நேசிக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, என்னால் பரிசுத்தமா வாழ முடியல, என்னால் வேதத்தை படிக்க முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, தேவன் சொல்ற காரியங்களை செய்து முடிக்க முடியலன்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் மிகுந்த கண்ணீரோடு சொல்றத நம்ம கவனிச்சிருக்கிறோம்ல. ஒருவேளை நீங்க இப்ப சொல்லலாம், என்னால வேதத்தை படிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? என்னால் ஏன் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ முடியல, என்னால நீதிமானாக வாழ முடியல, என் ஆத்மாவை பரிசுத்தமாக காக்க முடியல, அநேக வேளைகள்ல என்னையும் அறியாமலேயே நான் தேவனுக்கு பிரியம் இல்லாதை செய்கிறேன், என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் என்னை வேதனைப்படுத்துகிற நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இந்த வேளையில தேவனுடைய வல்லமை நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்க வீட்டுக்குள்ள கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை தேவன் இந்த நாள்ல எடுத்து போடுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் முதல் உங்க வீட்டுக்குள்ள அந்த விடுதலை வருகிறது. பிரியமானவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வேதனைகளை மாற்றுகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை வேலைக்கு உங்க வாழ்க்கையில இன்றைக்கு உங்கள் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக, உன் ஆத்மா வாழ்ந்திருக்குன்னு சொல்லி விரும்புகிற தேவனாக, நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக உங்கள் வீட்டுக்குள் அவர் வருகிறார். பிரியமானவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இதை விசுவாசிக்கிற உங்க குடும்பத்துல தேவன் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்கிறவராக இருக்கிறீர். பிரியமானவர்களே, அவர் இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு நல்லவருங்க, அவர் ரொம்ப 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 நல்லவர். அதோடு கூட இந்த நோவை நம்ம பார்க்கும்போது அதே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட சொல்லி இருக்கு, நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். பாருங்க, இந்த வார்த்தை 2 நேரம் அதுல முதல்ல நீதிமானாக கண்டேன் அப்படின்னு சொல்றாரு, 2 தடவை நம்ம படிக்கிறோம், கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். அதாங்க நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நோவாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும், அந்த பேழைக்குள்ள எத்தனை பேர் பிரவேசித்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, என்னன்னா 40 நாள் ஜலம் பிரளயம், 40 நாள் மழை பெய்து கொண்டே இருந்தது. அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஜலம் பூமி எங்கும் 150 நாள் இருந்துச்சுன்னு சொல்லி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 8 பேர் மட்டும்தான் காக்கப்பட்டாங்க. மிருக ஜீவன்கள், பறவைகள் இவையெல்லாம் ஒவ்வொரு ஜோடு அவர்களோடு கூட காக்கப்பட்டதுன்னு பாக்குறோம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 150 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த பூமியில தண்ணி இருக்கும்போது எப்படி இருக்குங்க, மற்றவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அருமையான ஒரு வசனம் இருக்குங்க. நம்மை நினைக்கிறவருங்க, நம்ம ஆத்மா சுகமா வாழணும்னு நினைக்கிற ஆண்டவர் என்ன நினைக்கிறார் பாருங்க. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைந்து அருளினார். அவர் நினைக்கிற தேவனுங்க, அவர் நினைக்கிற தேவன். ஏன்னா நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதெல்லாம் செய்து முடித்தான். அவர் சொல்றாரு, உன்னை நான் நீதிமானாக கண்டேன் சொல்றாரு. இப்ப அவர் நினைக்கிற தேவன் பாருங்க, அவர் நினைக்கிறார். பாத்தீங்களா, நோவாவை நினைத்தருளினார். நினைத்தருளி என்ன செய்தாராம், தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். எனக்கு மிகவும் பிரியமானவர்கள, ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த வேளையிலும் தேவன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் வீடுகளுக்குள்ளே தேவன் அந்த காற்றை வீச செய்கிறார். ஜலம் அமர்ந்தது அங்க சொல்லி இருக்கு.
ஒருவேளை போராட்டங்களோடு இருக்கிறீர்களா? இந்த போராட்டங்கள் மாறும்படியா இன்றைக்கு தேவ ஆவியானவர், அந்த ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள்ள தேவன் அனுப்புகிறார் பிரியமானவர்களே. அந்த காற்றை வீச பண்ணது போல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இப்ப அனுப்புகிறார் பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்க யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள்ள அவர் அசைவாடுகிறார் பிரியமானவர்களே. அவர் நினைந்தருளுகிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்துக்குள்ள அனுப்புகிறார். அது மட்டும் இல்ல, உடனே ஜலம் அமர்ந்தது. ஒருவேளை போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு, தீரத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர், நீங்க தேவனை விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே என்னையும் பரிசுத்தப்படுத்துமாப்பா, என் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துமாப்பா என்று கேட்கும் போது ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராக உங்கள் வீட்டுக்குள் அந்த காற்றை வீச செய்கிறார் பிரியமானவர்களே. நீங்கள் அதை இப்பொழுது அதை கண்டிப்பாக உணர முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காற்று வீசப்படுகிறது பிரியமானவர்களே. உங்கள் வீட்டில் உள்ள அந்த வேண்டாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஒருவேளை எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை எங்களால் பரிசுத்தமாக பாதுகாக்க முடியவில்லை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த ஏக்கத்தை நம்முடைய தேவன் மாற்றுகிறவராக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. பாருங்க, அந்த ஜலம் வடிந்தது என்று பார்க்கிறோம். அந்த ஜலம் வடிந்தது. அது மட்டும் இல்ல, அதே ஆதியாகமம் 8வது அதிகாரம் பாத்தீங்கன்னா 18வது வசனத்துல மிக தெளிவாக இருக்கு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரும் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். அது மட்டும் இல்ல, பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும், ஊறுகிற சகல பிராணிகளும், சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. பிரியமானவர்களே, அந்த பேழையில இவங்க சுகமாக வெளியே வருகிறாங்க. அது மட்டும் இல்ல, அதே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தான் பாத்தீங்கன்னா மிக தெளிவா இருக்கும். பாருங்க, அந்த நோவா என்ன செய்தார்? தன்னை பாதுகாத்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறார். அதாங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனமும். அந்த 20ஆம் வசனத்துல, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவர் பலியிட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். பலியிட்டார், ஸ்தோத்திர பலியிடுகிறார். எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் அவருடைய காற்றை வீச பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில் உள்ள ஜலம் அமருகிறது, போராட்டங்கள் அமருகிறது, உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டத்தை அவர் மாற்றுகிறார். ஆனா துதிக்க வேண்டியது மிக கட்டாயம். ஒரு பலிபீடத்தை அமைத்து தேவனை ஆராதிக்கிறார் நோவா. பாருங்க, தேவனை ஆராதிக்கிறார். தேவன் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாரு? வானவில்ல வைக்கிறாரு. வானவில் நீங்க பாப்பீங்க. அந்த வானவில் குறித்து நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது நித்திய உடன்படிக்கை. அவர் சொன்னார், இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இந்த வேளையில உங்களுடைய வீட்டுல இருக்கிற போராட்டங்களுக்காக ஒரு காற்றை, மெல்லிய காற்று, பிரியமானவர்களே, அந்த காற்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள்ள அவர் வீச பண்ணுகிறார். உங்க வீட்டில் உள்ள போராட்டங்களை அவர் அமர்த்துகிறார். பாருங்க, இந்த ஜலம் வடிந்தது. அப்படியே நோவாவும் 8 பேரும் வெளியே வர்றாங்க. அந்த 8 பேரும் வெளியே வந்து ஒரு பலிபீடம் கட்டி தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை இடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வேளையில் தான் தேவன் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்தமாக வாழ்வது அவருடைய சித்தம். நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அவருடைய கட்டளிட்டபடியெல்லாம் நம்ம செய்யணும். அதோடு கூட பாருங்க, ஒரு அடையாளமா வானவில்ல வைக்கிறார். பாருங்களேன், விப்ஜியார் சொல்றோமே, நாம் பிள்ளைகள் படிக்கிறாங்களே, பாருங்க, அந்த விப்ஜியார் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். வானவில் ஒரு அடையாளம். எவ்வளவு பெரிய உடன்படிக்கை. இனி நான் ஜலத்தினால் இந்த முழு தேசத்தை அழிக்க மாட்டேன் என்பதற்கு ஒரு அடையாளமா இந்த வானவில்ல வைத்தாரு. இன்றைக்கு நமக்கும் அதே போல ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? என் மகனே, மகளே, நீ எனக்கு சொந்தம். பரலோராஜ்யத்துக்கு உன்னை சொந்தமாக்குறேன். நீ உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள். ஜெபிக்கலாமா பிரியமானவளே? ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம இப்பொழுது ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருன்னு சொன்னீங்களப்பா. அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்பீர்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லையே, என்னால்
வேதத்தை படிக்க முடியவில்லையே, என்னால் ஜெபிக்க முடியவில்லையே நினைக்கலாம் பாருங்க. இந்த வேளையிலும் அந்த நோவா தேவனை துதித்தார், ஆராதித்தார். அந்த சுகந்த வாசனையாக தேவன் முகர்ந்தார். இந்த வேளையில தேவன் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், அவருடைய சித்தம். நம்ம பரிசுத்தமா வாழ்றதும் அவருடைய சித்தம். இந்த ஆத்மாவை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும், பரலோகராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களா மாறணும். ஆனா இயேசு உங்க கூடவே இருக்கிறாருங்க. அவர் உங்களை விட்டு விலகல. அன்று நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்று நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு தந்தையே, எங்கள் ராஜாதி ராஜாவே, ஏசப்பா, இந்த வேளையில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அன்மையா நம்முடைய பிள்ளைகளுமே நோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவரை. நீங்க சொன்னீங்களே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருன்னு சொன்னீங்களே. இதை கேட்டு கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல எந்தெந்த குடும்பங்கள்ல இன்றைக்கு ஆவி ஆத்மா சரீரம் குற்றமோடு இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்கள்ல இன்றைக்கு ஆத்மா பரிசுத்தம் இல்லாம இருக்கிறதோ, எந்த குடும்பங்கள்ல சுகம் இல்லாம இருக்கிறாங்களோ, இந்த வேளையில் உடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேரா கடந்து செல்லும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கடந்து வருவதாக. வியாதியோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு இருக்கிற குடும்பங்கள்ல ஆண்டவரே, அவர்கள் இந்த வேளையிலும் அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கும் போது உம்முடைய பரிசுத்தாண்ட வல்லமை ஆண்டவரே இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பும்படியா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்படியா, ஆண்டவர் அவருடைய தேவையை நீ சந்திக்கும்படியா, எப்படி நோவா கர்த்தாவே நீர் சொன்னதெல்லாம் செய்தாரோ அதே போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள மன்னாவுக்கு கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, ஆண்டவரே தங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ள, ஆண்டவரே குற்றமில்லாதபடி ஆண்டவருக்காக ஜீவிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இன்னும் தியானிக்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நோவா ஆண்டவரே பலிபீடம் கட்டி, ஆண்டவரே உம்மை பலிபீடம் கட்டி உம்மை பலியிட்டது போல உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் வேதனைகள் மாறுவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, கஷ்டங்கள் மறைவதாக, போராட்டங்கள் மறையட்டும் ஆண்டவரே, வேலை இல்லாத திண்டாட்டங்கள் ஒளியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்காக என்னுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக காக்க வேண்டுமே என்று ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள வேதனைகளை மாற்றி ஆண்டவரே இந்த நாளிலும் அவங்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் அன்பின் ஆவியானவர் உம்முடைய வல்லமையை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. என் இயேசு அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அநேகம் பேர் இந்த நாளிலும் இதை கேட்கிற, பார்க்கிற ஆண்டவரே, இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் இயேசு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீரப்பா. அத்தனை பேரையும் தேவன் சாட்சிகளாக மாற்றி கொண்டிருக்கிறீரப்பா. இந்த பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி. இயேசுப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இதனால் வரும் கன மகிமை துதி அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,